Shiva 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 Shiva. வணக்கம். வணக்கம் சொன்னா வணக்கம் சொன்னோம்ல, அது அந்த அந்த வணக்கம் சொன்னா வணக்கம் நீங்க பாரு கம்முன்னு நான் கூட சொல்லிட்டே கேட்டுதான். வணக்கம் வணக்கம் வணக்கம், இதான் தமிழ்நாடு பண்பாடு. வணக்கம்னா வணக்கங்க. கருணாகரன் என்ன பேசுறீங்க, என்ன சொல்றீங்க? இந்த வாங்க, சரி தானே பேசுங்க. சரி விடுங்க. வணக்கம். நாமக்கல் மாவட்ட ஜோதிட நிர்வாக சங்கத்தின் மாதாந்திர கருத்தரங்கம் ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்குது. அந்த மாதாந்திர கருத்தரங்கத்துல எனக்கு சுகர்நாடிகள் பேச அழைத்த நாமக்கல் மாவட்ட சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் கூடியிருக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் வணக்கம். இது ஒரு ஆண் ஜாதகம். ஆண் ஜாதகம் இது நான் ஆன்லைன்ல தான் பார்த்தேன். அந்த ஜாதகம் அவருடைய நம்பர் வச்சிருக்கிறேன். இவர் ஒரு சினிமா நடிகர். சினிமா நடிகர், சினிமால நடிகர், துணை நடிகரோ கதாநாயகனும் முதல் நடிகர் தான். சினிமா நடிக்கிறார், சினிமா நடிச்சிட்டு இருக்கிறார். அவங்க நம்மளோட ஒரு ஜாதகம் பாக்குறாங்க. நம்ம ஜாதகம் பார்த்துட்டு அவங்களுடைய நடக்கக்கூடிய சங்கீதம் எல்லாம் சொல்றோம். அதெல்லாம் சொல்லிட்டு ஆமாங்க, ஆமா ரைட்டு தான் அப்படின்னு சொன்னா அத ஒரு நோட்ல போட்டு எழுதி, இந்த மாதிரி எழுதி, இந்த மாதிரி மாதாந்திர கருத்தரங்கத்தில் கொண்டாந்து இப்படி பேசுறதுக்கு தான் ஜாதகம் நிறைய இருக்கு. இந்த மாதிரி சொல்றோம். அப்போ ஒரு ஜாதகத்துல என்னென்ன நடந்தாலும் சொல்லணும். இப்ப சத்திகுரு சொல்றார், ஒரு ஜாதகத்துல ஒருத்தருக்கு மரணம் ஏற்படுத்து, அதை சொல்ல முடியுமா, இல்ல சொல்ல தப்பா, இல்ல சொல்லலாமா, அது அவங்களுடைய பார்வை. சத்திகுரு சொல்றாரு, அவரோட பார்வை. இப்ப நான் ஜாதகம் பார்த்தேன்னா என் கண்ணில் படுறது சொல்லிடுவோங்க, அது நான் மாற்ற மாட்டேன். இப்ப இதுல ஜாதகம் பார்த்தேன். இந்த ஜாதகம் பார்த்ததுல இப்ப வந்திருக்கிறது செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி. இந்த ஜாதகம் பார்த்துங்க. அந்த செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி நான் பலம் எடுத்து சொல்ல மாட்டேன். அதுக்கு முன்னாடி என்ன திசை நடந்துச்சு அதுதான் அவங்களை இப்ப ஈர்த்திருக்கும் இல்லையா. அவங்க இந்த சந்திரன் திசை 10 வருஷம் அவருடைய வாழ்வாதாரத்தை, அவருடைய தொழில் மேன்மையை, அவருடைய சந்தோஷத்தை, அவருடைய துக்கம், கஷ்டத்தெல்லாம் அதான இயக்கிருக்கோம். அதை வச்சுதான் அதுதான் சொல்லுவோம். செவ்வாதிசை படம் சொல்ல மாட்டேன். செவ்வாதிசை படம் இந்த சந்திரதிசை சொல்லி முடிச்சுட்டு செவ்வாதிசை சொல்லுவேன். சந்திரதிசையில் நான் பார்த்து சொன்னேன் இந்த ஜாதகனுக்கு, இந்த சந்திரதிசை நடக்கும் போதுங்க உங்க அம்மா, சின்னம்மா, பெரியம்மா இப்படி சொல்லக்கூடிய அம்மாமார்கள் ஒரு 4 அம்மாவை சந்திர திசையில் எடுத்துச்சான்னு கேட்டேன். எடுத்துச்சான்னு வளர்ந்து முடிச்சிருச்சான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னார். இப்ப அதை பேர் தான் போன் நம்பர் தரேன், நீங்க யாராவது ஒரு நம்பர் எடுத்துட்டு போய் அங்க போய் இந்த மாதிரி விஷயம் சொன்னாரான்னு கேளுங்க. அவர் ஆமாம்பார். இது கண்ணப்பட்ட சொல்லுமா சொல்லக்கூடாதா? ஒரு மரணத்தை சொல்லாம சோசியம்னா தானே, சோசியக்காரன ஜோதிடம் மரணத்தையும் சொல்லலாம், ஒரு ஜனனத்தையும் சொல்லலாம், ஒரு மரணத்தையும் சொல்லலாம். அங்க சம்பந்தம் என்னென்ன இருக்குதா அத்தனையுமே சொல்லுங்க. சொல்லக்கூடாது ரகசியம்னா வச்சுக்கீங்க. சத்திகுரு சொல்றாரு, அவர் வச்சுக்கிட்டோம். அண்ணன் தென்னர் சனம் சொல்றாரு, அவர் வச்சுக்கிட்டோம். எனக்கு நல்சார் சார் சொல்றாரு, அத்தனையுமே சொல்லுங்கிறார். நான் அவரோட சொல்லுவேன். ஒரு ஜாதகத்துல மரணம் ஏற்படுது, அம்மாவுக்கு ஏற்படுது, அப்பனுக்கு ஏற்படுது, இந்த திதியில இந்த நாள்ல அப்பனுக்கு அம்மாவுக்கு ஏற்படும். இப்ப எப்படி இந்த மரணத்தை எடுக்கணும்ல? அம்மா அம்மா மட்டும் இருந்தா போதும். ஏன் அம்மா, சின்னம்மா, பெரியம்மா அப்படி சொல்லக்கூடிய அம்மா மாதிரி 4 அம்மாவை ஏன் எடுத்துச்சு? தாய்வழி உறவு ஏன் அந்த சந்திரன் இதுல 4 அம்மாவை எடுத்துச்சு? அவரும் ஒத்துக்கிட்டாரு. அவர் நடிகர், சினிமா நடிகர். பனைமலை பக்கத்துல எம்ஜிஆர் வீட்டுக்கு பின்னாடி தான் குடியிருக்காராம். அப்ப இதை சொல்லுமா சொல்லக்கூடாதா? அதான் சொல்லக்கூடாது, ரகசியம் அப்படி வச்சுங்க. சரி, இந்த மரணத்தை எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நீங்க ஒரு ஜாதகம் வந்துச்சுன்னா இந்த லக்னம், என்ன லக்னம்? இது சரம். இந்த சரத்துக்கு மாரகாதிபதி யார்? 2-7 மாரகம். நம்ம அசீனூர்ல இருந்து விஜயமங்கலம் கருணாகரன் தெளிவா சொல்றாரு.
விஜயமங்கலத்துல கருணாநிதி 2-7 மாரகம். 2-7 மாரகம்னா இந்த வீட்டுல உள்ள கிரகம் கொல்லுமா சார்? 2-7 மாரகம் தானே. இந்த வீட்டுல உள்ள கிரகம் கொல்லுமா? நான் சொல்றேன் கொல்லாதுன்னு சார். அதெல்லாம் கிடையாதுங்க. 2-7 மாரகம் தானே. ஆமா ஆமா கொல்லாதுங்க. நான் சொல்றேன் 2ஆம் பாவம் 7ஆம் பாவத்தில் உள்ள கிரகம் கொல்லாது. 2 7ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். அவரும் கொல்ல மாட்டார். அவருடைய நட்சத்திரத்துல என்ன கிரகங்களை கொல்லும்? யாரும் இல்ல பொறுத்து அர்த்தம். யாருமே இல்ல மேச லக்கணத்துக்கு. பரணி பூரம் பூராடத்துல கிரகம் எது இல்லைன்னா ரொம்ப காலம் குடும்பத்துல கிரகம் நல்லா இருப்பாங்க. அதான் வாழ்வாங்கன்னு அர்த்தம். வாழ்வாங்கன்னு அர்த்தம். நல்ல சந்தோஷமா இருப்பான்னு அர்த்தம். சரி, இப்ப சந்திரன் திசை நடந்துச்சு. எப்படி சந்திரன் திசை போய் அந்த அம்மாவை கொல்லுது? நீங்க கொல்றதுக்கு என்னென்ன விதி இருக்குது? அது எதை சொல்லணும்? சந்திரன் யாருக்கால ஜீவம்? புதன். புதன் யாருக்கால்? செவ்வாய் யாருக்கால்? அப்ப இந்த சுக்கரை அது என்ன நட்சத்திரம்? செவ்வாய் என்ன நட்சத்திரம்? அதான் என்ன நட்சத்திரம்? செவ்வாய் என்ன நட்சத்திரம்? மேச லக்கணத்துக்கு 2-7 மாரகஸ்தானம். மாரகத்துல 2-7 கிரகம் கொள்ளாது. சுக்கிரன் கொள்ளாது. பரணி பூரம் பூராடத்தில் என்ன கிரகம் இருக்குது அந்த காரகம் கொல்லும். என்ன காரகத்துல என்ன கிரகம் அந்த கொல்லும். சந்திரன் அந்த காரகத்தை தொட்டுருச்சு, மரணத்தை தொட்டுருச்சு. அண்ணன் சொல்ற ரூல் கரெக்ட் தான். ஜோதிட ரூல்ல இருக்கிற ரூல் என்னன்னா 2-7 கூடையவன் மாரகாதிபதி. அந்த மாரகாதிபதியை விட பாரம்பரிய ஜோதிட ரூல் மாரக ஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த திசா புத்தி வந்தால் கொல்லும் சொல்லி ஒரு ரூல் இருக்கு. அந்த மாரகாதிபதி நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகம் கொல்லும். இதுதான் உண்மை. என்னுடைய கான்செப்ட் பொருந்துதான் இல்லையா? சந்திரன் புதன்கால், புதன் செவ்வாய்கால், செவ்வாய் சுக்கிரங்கால். அப்ப கொல்லும். எத்தனை பேர் தொட்டுச்சு? 1 2 3 சுக்கிரன் 4. சந்திரன் அம்மா, சின்னம்மா, பெரியம்மா, சின்னம்மா, இப்படி வகையில 4 அம்மால உங்களுடைய அம்மால முடிச்சானா. எங்க அம்மா எனக்கு எங்க அம்மாவோட தங்கச்சி, எங்க சித்தப்பா முன்னாடி, எங்க பெரிய முன்னாடி 4 பேர் சந்திரன் தேசில 4 பேரும் இறந்த தங்கச்சி. அப்ப அந்த விதி பொருந்து இல்லையா? இப்படி எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? சரி, பந்தயம் கட்டிக்கலாம். எத்தனை லட்சம் கட்டினாலும் சரி, இந்த செவ்வாய் திசை இந்த ஜாதகம் இறந்துருவான். இப்ப என்ன சொல்லுவீங்க? எழுதுங்க, போன் நம்பர் தரேன். அந்த ஜாதக செவ்வாய் திசை மரணத்தை தருவான். ஏன் லக்னாதிபதியே மாரகாதிபதி கால எங்க பெரிய மாவன் ஒரு ஆளு இதே மேச லக்கணம் தான். ஒரே சொல்றேன், 2 ஆள் அந்த ஆள் அடிச்செல்லாம் நடத்தவே முடியாது, குடிக்கலாம் முடியாது. அவ்வளவு வீரம் பிரச்சனை. இங்க சூரியன் மிருகசீரிங்க அல்ல, இந்த செவ்வாய் சுக்கிரங்க அல்ல. சூரியன் திசை சுக்கிர முத்தில எங்க பெரியம்மா ஹார்ட் அட்டாக்ல 9 மணிக்கு இறந்துட்டார். மாரகாதிபதி நட்சத்திரத்துல என்ன கிரகம் இருக்குது அந்த கிரக காரகத்தை கொல்லும். அப்ப கொள்ளுதா இல்லையா? மகர லக்னத்துல யார் பிறந்தாலும் சரி, உத்திரட்டாதி பூசம் அரிசத்துல பிறந்தால் சந்திரன் சனி புத்தி செத்துருவான். சாதனா ஜாகுவான். நீங்க நான் சொன்ன மாதிரி இருக்கிறவங்கள 80 வருஷம் 90 வருஷத்துல காட்டுங்க, 10 லட்சம் தரேன். மகர லக்னமா இருந்து சந்திரன் உத்திரட்டாதி பூசா அனிசத்துல இருந்து சந்திரன் சனி புத்திர இறந்துருவான். மரணத்தை ஒளி வச்சுக்கிட்டே இருந்தாலும் சரி, சொல்லாத இருந்தாலும் சரி, சொல்லணும் ஓடினாலும் சரி, இது நடக்கும். 4வது திசை சனி திசை வந்தால் கொல்லும். மிருகசீரிசம் சித்திரை ஆவட்டத்துல பிறந்தவனுக்கு 4வது சனி திசை கொல்லும். கொல்லாத பண்ணாங்க. எப்படின்னா அந்த லக்னத்துக்கு மாரகாதிபதி நட்சத்திரத்துல சனி இருந்தா கொல்லும், கொல்லுவிடும்.
அதெல்லாம் இது எதுங்க நேச லக்கணம். சூரியன் வந்து வைகாசி மாதம் 31ஆம் தேதி எங்க பெரிய மகன் பிறந்தான். வைகாசி 31 இருக்குது. அப்ப 31 சூரியன் எங்க இருக்கான்? மிருகசீரிசா 2ஆம் பாக்கலகம். இந்த சூரியன் வந்து செவ்வாய்க்கால இருக்குதா? அந்த செவ்வாய் சுக்கிரகால இருக்குது. அப்ப அந்த லக்னாதிபதி கொல்லுது. எங்க பெரியவங்க சொன்னா நீங்க என்ன பேசுறீங்க? இந்த மாதிரிங்க மரணத்தெல்லாம் ஈஸியா சொல்லலாம். சொன்னா மரணம் நமக்கு வந்துடாதா? வராது. மரணத்தை சொல்லிவிட்டா தப்பும் கிடையாது. ஏங்க டாக்டர் போறான் செக்அப் ஒண்ணு இல்லைங்க. எனக்கு முதுகு தண்டு வலி. நான் டாக்டர் போனேன். ஒரு MRI ஸ்கேன் எடுத்துட்டு வந்தேன். அப்படி எடுத்துட்டு வந்தேன். பார்த்தாரு இந்த முதுகு தண்டுல இப்படி இருக்கிற முதுகு தண்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நெளிதான். இது என்னத்துக்கு நெளி இப்படி நெளியுது வலி வருது? அதுக்கு என்ன பண்ணுவேன்? தலைய படுத்துக்கணும், கெட்டுக்கட்டையில படுத்துக்கணும், வளைஞ்சு படுக்க கூடாது. இப்படி படுத்தீங்கன்னா அது உள்வாங்கிக்க நல்லா இருக்குனாரு. ஒரு வாரம் படுத்துக்கிட்டு நல்லா இருக்குது. அப்ப டாக்டர் சொல்லாம சொல்லக்கூடாதா? சோசியல்னா மரணத்தை சொல்லாம சொல்லக்கூடாதா? சொல்லாதீங்க. அது தப்பு இல்ல, தப்பு இல்ல. தெரிஞ்ச சொல்லணும். நான் அதுக்குன்னு உங்களுக்கு தெரியல சொல்ல. இந்த விதி தெரிஞ்ச சொல்லிவிடலாங்க. மரணத்துக்கு 1000 விதி இருக்குதுங்க. சனிக்கு இல்ல ராகுக்கு கால் கொடுத்தக்கிறாங்க, ராகு வீடு கொடுத்தக்கிறாங்க. நீசம் பெற்றா அந்த ராகு நீசம் கொல்லும். ராகுதான் அதிகம். இந்த மாதிரி எடுத்து சொல்லலாம். இப்ப இந்த ஜாதக செவ்வாய் திசையில அந்த ஜாதகம் இறந்துரும். வயசு என்னங்க? 45 வருஷம் தானே. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை 2 இருக்குது, சினிமா நடிக்கிறாரு, பொருளாதாரம் வாழ்க்கை நல்லா இருக்குது. அந்த செவ்வாய் திசை கொண்டுடும், செத்து போயிடுவார். என்ன எதுக்கு ஜாதகம் பார்க்க வருவாங்க? ஜாதகம் பார்க்க வரும்போது அவருடைய பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். அவருடைய பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். இப்ப அந்த பிரச்சனை சொல்றேன். இந்த லக்னத்துக்கு இந்த சந்திரன் எத்தனாவது இருக்குது? 4ஆம் அதிபதி. இந்த 4ஆம் பாவத்துல இடைஞ்சல கொடுக்கும். 4ஆம் பாவம் என்ன சொல்லுவீங்க? வீடு, வண்டி, வாகனம், ஆடும்பொருள், அசையும் பொருள், உடம்புல சுகம். 4ஆம் பாவம் நெஞ்சு. நான் சொன்னேன் இந்த சந்திரன் விஷயம் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சா? 2 தப்பா வந்துச்சான்னு. ஆமாங்க. ஏன்? 4ஆம் அதிபதி இருதயம், இருதயம் மூச்சு வாங்குறது. அது 8க்கு போய் மாரகாதிபதி கால் தொடுது. அப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் வருமா வராது? அவரும் 2 தப்பா வந்துச்சா குடிச்சிக்கிட்டாராம். தொடுது, மாரகாதிபதி தொடுது. நீ இப்படித்தான் போனா இந்த இது நின்று வச்சுக்கிறாரு யார்? இவர் வந்து செவ்வாய்க்கால். செவ்வாய் யாருக்கால்? சுக்கிரகால். சுக்கிரகால் மாரகாதிபதி. அப்புறம் இது மேல தப்பிச்சுக்கிட்டாரு. அப்ப இந்த மாதிரி இருக்கணும். சரி, அப்ப சந்திரன் திசை என்பது உங்களுக்கு 8ஆம் இடம். 4ஆம் பாவம். வீடு கட்டி வீட்டு மேல கடன் வந்துச்சானே? ஆமாங்க, வீடு கட்டி தான் கடன் வந்துச்சு. வீடு கட்டி தான் கடன் அதிகமாயிருச்சு. இப்ப கடன் வந்துருச்சு. தொழில் செஞ்சு இப்பதானே சொன்னேன். இந்த சந்திரன் எங்க இருக்குதோ பலமா இருந்தோம் அந்த வீட்டுனால யோகம் வரும். இந்த 4ஆம் அதிபதி தானே சந்திரன். நான் கடை சொல்லி அவன் கட்டினா கடன் வந்துருச்சு. நானா கடை சொன்னேன். கட்டி முடிச்சு கஷ்டப்பட, கட்டி முடிச்சு தொல்லை வந்தாதான் கஷ்டம் வந்தாதான் பார்ப்பாங்க. இந்த 4ஆம் அதிபதி எங்க போறாரு? 8க்கு போறாரு. ஒரே நிமிஷம். இது 8 வந்தா மாரகத்தை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும், நஷ்டத்தை கொடுக்கும். இது 9 வகை வச்சுக்கீங்க. 9 வகை வச்சுக்கீங்க. அந்த வீட்டுக்கு யோகம் கொடுக்கும். அந்த வீட்டுனால அந்த வீடு கட்டி விற்பான், வீடு வாங்குவான், நிலப்படம் வாங்குவான், சொத்து பத்தி அழிப்பான். நல்லா ஜோசியமா போயிடுவானா? வரமாட்டான். பாதிக்கப்பட்டு போயிடுவான். 4 கூடையவன் 8ல் போய் கெட்டு போனதுனால் வீட்டுனால உனக்கு தொல்லை, வீட்டுனால கடை, வீட்டுனால பிரச்சனை, சுகஸ்தானம் பிரச்சனை. ஆமாண்ணா. அப்ப அவங்க தாய் வழியில் இந்த மாதிரி இறச்சானா? ஆமாண்ணா. சரி, எனக்கு அவருக்கு சொல்றாரு, அவரை பத்தி எல்லாம் இந்த மாதிரி கேட்கலாம் சொல்றோம். அவரே கேட்கிறார், எனக்கு என்னுடைய ஜாதகம் பிடிக்கல, எங்க மனைவி ஜாதகம் எப்படி இருக்கும்? என் மனைவி ஜாதகத்தை எனக்கு விவாகமா அப்படின்னு நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? இதுவே மனைவி ஜாதகம் எப்படி இருப்பீங்க? இப்ப 7வது மனைவி ராஜிவா, இத லக்னம் கொடுக்கணுமா? இப்படி லக்னம் கூட ஜோதிச்சு சொல்ல முடியுமா? சரி சரி, உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்க. இதை விட்டு வச்சுக்கா. இந்த அதிபதி யார்? இந்த அதிபதி எங்க இருக்குதோ அதை லக்னம் போடுங்க. உங்க ஜாதகத்தை செக்அப் பண்ணிப்பாங்க. இதை லக்னம் போடுங்க. எப்படி? இப்ப உங்க இந்த லக்னம் போட்டுட்டா இதை போட்டாச்சா? இப்ப நடக்கூடிய திசை என்ன திசை? சந்திர திசை பலம் பண்ண சொல்ல.
சந்திரன் நடக்குதா? அந்த சந்திரன் இந்த லக்கணத்தை எத்தனை கொடுவேன்? 2 கூட 6க்கு போச்சா? 6ஆம் பாவம் என்னன்னு சொல்லுவீங்க? 6ஆம் பாவம் ஒரு நிரந்தரமான சர்வீஸ். 10 இந்த லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி யாரு? அந்த குரு எங்க இருக்கிறாரு? 3ல இருக்கிறாரு. கேது காலில் இருக்கிறார். அந்த கேது யாரு காலில் இருக்குது? செவ்வாய் காலில் இருக்குது. அப்ப செவ்வாய் குரு தொடர்பு இருக்குது. உங்க மனைவி அரசாங்க வேலையில் இருக்கிறான்னு கேட்டேன். ஆமா, எங்க மனைவி அரசாங்க வேலையில வாத்தியாரா இருக்கு. இப்ப நீங்க என்ன பாருங்க, இந்த லக்னத்துக்கு 7ஆம் பாவத்தை லக்னமா போடாதீங்க. உங்க முறையை போட்டுன்னு பாருங்க. அந்த அதிபதி எங்க இருக்கிற லக்னம் போட்டுங்க. இந்த லக்னத்தை மறந்துட்டு அந்த திசை நடக்குது அந்த லக்னத்துக்கு 2 கூட 6க்கு போயிட்டார். அப்ப அதை தொடர்பு சொல்லுங்க. அதுதான் படிக்கும். அதுதான் படிக்கும். இது எங்க சுகநாடி. நீங்க ஏத்துக்கிட்டாங்க. நீ 7ஆம் பாவத்தை லக்னமா போட்டு அவன் மனைவி சொல்லாதீங்க. சொல்லக்கூடாது. நடக்காது. அந்த மனைவி டீச்சர் ஆகுது. இப்ப இந்த லக்கணம் போட்டா தான் எடுத்துக்க முடியும். நீ இந்த லக்கணம் போட்டு மனைவி சொல்ல முடியும். நீங்க இந்த 7 இதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது. இததான் எடுத்துக்கணும். இது எங்க வர எப்படி இந்த லக்கணம் போட்டோம்? இந்த லக்கணம் போட்டோம். நேர்த்தி கிளாஸ்ல நான் இந்த ரூல நடத்தி இருக்கிறேன். நேர்த்தி கிளாஸ் நடத்துற ஸ்டூடெண்ட்ஸ் கேளுங்க. நான் இந்த ரூல்ஸ் சொன்னாலே பாரம்பரியத்துல இந்த ரூல் இருக்கு. 7ஆம் வீட்டையும் லக்கணம் எடுத்துக்கலாம், 7ஆம் வீட்டு அதிபதி எந்த இடத்தையும் லக்கணம் எடுத்துக்கலாம் சொல்லியிருக்கோம். இந்த ரூல் இருக்கு. அதே மாதிரி நீங்க முன்ன சொன்னது பாத்தீங்களா, லக்கணத்துக்கு 2 7 குறையும். இது ஃபண்டமெண்டல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நாங்க இந்த உட்கார்ந்து 15 வருஷமா இதை நடத்தி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஏன் முடிச்சுட்டு இருக்கீங்க? ஒரு திருமணம் அல்லது ஏதாவது 2 7 அப்படிக்கூடியது மாரகம் அல்லது திருமணத்தை வச்சுக்கீங்க, எதாவது வேணா வச்சுக்கீங்க. இப்ப மாரங்கிறப்ப நீங்க பயப்படுறீங்க. திருமணத்துல எந்தெந்த பாவம்? 2 7 11 2 7 11. 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம், 7ஆம் அதிபதி வாங்கிய நட்சத்திரம், 7ஆம் அதிபதியுடைய சார்புப்பட்ட நட்சத்திரம் திருமணத்தை எடுத்து கொடுப்பா. 7ஆம் வீட்டுல நின்ற கிரக திருமணத்தை எடுத்து கொடுக்குமா? 7ஆம் வீட்டை பார்த்த திருமணத்தை எடுத்து கொடுக்குமா? அப்ப 2 7 மாரகசானம்னா அந்த மாரகாதிபதி நட்சத்திரம் நிக்கிற நடத்திதான் கொடுப்போம். என்ன டவுட் உங்களுக்கு? இது ஃபண்டமெண்டல் தியரி தானே. அடிப்படை விதி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். காலகாலமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது உங்களுக்கு தெரியும்ல. ஏன் தடுமாறுறீங்க? ஃபண்டமெண்டல் தியரி மறக்காதீங்க. ஃபண்டமெண்டல் தியரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு விதிக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஒரு பாவத்தை எடுக்கும் போது அந்த பாவத்துடைய நின்ற விஷயம் லக்னா போட சொல்லி கொடுத்துருக்கோம். ஏன் தடுமாறுறீங்க? இது ஃபண்டமெண்டல் தியரி இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ரூல்ஸ்ல டவுட் இருக்க சொல்லி சொன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்துல பலதீபிகை நூலை படிங்க. ஓகேவா? பலதீபிகளை இல்லாத ரூலே கிடையாது. பாவத்துடைய தெல்ல தெளிவான ரூல்ஸ் அப்படி இருக்கு. பலதீபிகை ரூல்ஸ் வாங்கி கரைச்சு குடிங்க. 12 13 14 15 கரைச்சு குடிங்க. ஓகேங்களா? இவரு சொல்லக்கூடிய அத்தனை விதிகள் அது இருக்குது. நீங்க சித்தப்பழங்க பெரிய பெரிய தாசரங்க ரூல்ஸ் எக்ஸ்ட்ரா எல்லாத்துக்கும் இருக்குது. புரியல ஒரு முறைக்கு 3 முறை படிங்க. பலதீபிகை அத்தனை விதிகள் இருக்கு. ஓகேங்களா? எங்க விதி ஆனந்தனை பப்ளிகேஷன் அண்ணன் சொல்லி வாங்கி படிங்க. எங்க சுகம் படிச்சுட்டு 3 முறை படிங்க. எங்க ஒரு ஜாதகத்துக்கு எப்படி பார்க்கக்கூடிய ரூல் தெளிவா அந்த ரூல் இருக்குது. நீங்க தான் படிச்சு புரிஞ்சுக்கணும். டாப் டு பார்ட் வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? இந்த ரூலை நாங்க ஏற்கனவே சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த நூல்ல இருக்கு. நூலை வாங்கி படிச்சுட்டு புரியல திரும்ப படிங்க. நீங்க யார்கிட்ட கேட்க வேணாம். நான் சொல்லிட்டேன் 12 13 14 15 அத்தியாயத்தை படிங்கன்னு சொல்லிட்டேன். மீதி அத்தியாயம் நீங்க படிக்கலாம் கூட பரவாயில்ல. இந்த அத்தியாயத்தை படிங்க. அந்த அத்தியாயத்தை படிச்சீங்கன்னா ஒரு ஜோதிடம் எப்படி சொல்லி சொல்லணும், ஒரு ஜாதகத்தை வச்சு எத்தனை பேருக்கு எப்படி சொல்லி சொல்லலாம், அப்படி புரிய விதிகள் அது இருக்கு. திரும்ப படிங்க. அது ஒரு ஜாதகத்தை எங்க சுகநாடியில அழகா எடுத்து சொல்லுவான். ஒரு ஜாதகத்தை இந்த ஜாதகத்தை வச்சு அவனுக்கு என்ன மனை, அவனுடைய நிலைப்பாடு மனைவி எப்படி வருவான், அவனுக்கு குழந்தை எப்படி பிறக்கும், அவனுடைய அண்ணன் தம்பி எப்படி இருப்பாங்க, அவனுக்கு பொண்ணு வம்சாவளி எப்படி இருக்கான், எல்லாமே எடுத்து போலாம். எல்லாமே தொட்டு போயிட்டு இருப்போம். அதெல்லாம் போகக்கூடியதுதான் எங்க சுகநாடியோடைய விதிமுறை. அப்படி இப்படிதான் வரும். இந்த மாதிரி தான் விதிகள் வரும். அந்த விதியை வச்சுதான் சொல்லணும். எப்பவுமே
தென்னரசனம் சொல்ற விதி வச்சுட்டாலும் சரி, சக்தி குரு சொல்ற விதி வச்சுட்டாலும் சரி, மூணே லக்கணம் தான், சரம் சிரம் உபயம். இதுக்கு மரணத்தை கொடுக்கக்கூடியது அந்த சரத்துக்கு 2 7 மாறகம்னா அந்த அதிபதி கொடுக்காது, அதனுடைய நட்சத்திரத்தில் தான் கொடுக்கும். 3 8 3 நட்சத்திரத்துல என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தை மாரகத்தை செய்யும். உபயமா 7 11 இதுல கூடங்க உபயத்துக்கு 7 11 கொடுத்துருக்காங்க. 7 மட்டுமே தான் மாரகத்தை அதிகமா செய்யுது. மிதுன லக்கணத்துக்கு புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி கிரகம் தான் கொள்ளுது. அதே செவ்வாய் கொடுத்துருக்காங்க. அது செவ்வாய் கால கிரகம் கொள்றதில்ல, அது ஒரு சப்போர்ட் தான். இந்த உபயத்துக்கு மட்டும் அது சப்போர்ட் தான். ஆனா குருதான் முதன்மையான கவனத்தை கொடுக்கும். அதே போல நான் 100 ரூபாய் இந்த மீட்டிங்ல சொல்லிருக்கிறான், யூடியூப்லயும் சொல்லிருக்கிறான். 2 7 உள்ள கிரகமும் திருமணத்தை செய்யும். நல்லா இருந்தா 2 7 16 எங்க இருந்தாலும் அவர் நின்று நல்லா இருந்தாதான் கல்யாணம் பண்ணும். அப்ப உங்களுக்கு ஒரு ஜாதகத்துல இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன், அவர் ஒரு ஏதோ நட்சத்திரம் நிக்குமா, ஏதோ அந்த நட்சத்திர அதிபதி நீசம் பெறக்கூடாதுங்க, அஸ்தங்கம் பெறக்கூடாதுங்க, 6 8 12 போகக்கூடாதுங்க. போனா திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது. மேச லக்கணத்துக்கு இப்ப சுக்கிரன் போய் கூட்டியே காமிக்கிறேன். மேச லக்கணம் சுக்கிரன் 6ல நீசம், கல்யாணம் பண்ணி ஒரு பையன் ஒரு பொண்ணு, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிறாங்க. 7ஆம் அதிபதி நீசமான கல்யாணம் ஆகாது சொல்லலாமா? அப்ப இந்த சுக்கிரன் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திர 3 நட்சத்திரம், உத்திரம் அஸ்தம் சித்திரை, இந்த நட்சத்திராதிபதி கேந்திரம் திரிகோணத்துக்கு வந்துட்டா அது கல்யாணம் பண்ணி வைக்கும். நீங்க நீசாயிச்சு 7ஆம் பாவத்தை எடுத்துக்கூடாது. 7ஆம் அதிபதி நீசானா வரல, 8க்கே போட்டுங்க. 8லயும் போட்டோம். அந்த 8ல போய் விசாகம் 4ஆம் பாதம் அனுஷம், அந்த அனுஷத்துக்கு அதிபதி சனி. இங்க சனி அனுஷகால சுக்கரன் அனுஷகா அந்த சனி உச்சப்பதான் நல்ல இடத்துல கொண்டு போயிடும். 6ல போனாலும் 8ல போனாலும் கெட்டு போச்சு கூட அவர் நின்றாச்சுதான் இது. அப்ப மேச லக்கணத்துக்கு ஒரு டாக்டர் அடையாளம் இந்த 5ல வந்து சுக்கரங்கிற கேதுக்காரு, கேது நீசம் 53 வருஷம் ஆகுது. அரசாங்கத்தை டாக்டர் ஆகிறாரு, இன்னும் கல்யாணம் இல்லை. நான் சொன்ன அந்த டாக்டர் காமிச்சாரு, உனக்கு எதுக்கு பொண்டாட்டி, உனக்கு பொண்டாட்டி எல்லாம் கிடையாது, சைல இன்னும் வச்சுட்டு போ அப்படின்னு. இன்னும் இதுவரையும் கல்யாணம் இல்லை. ஏன்னா 7ஆம் அதிபதி நின்று வச்சது கூட இதுதான் எங்க விதி. இப்ப இந்த லக்கணம் மேச லக்கணத்து சுக்கரன் 5 லக்குது, கேதோட 4 லக்குது. கேது நீசம் பண்ணல, கல்யாணம் எப்படி ஆகும்? 2ஆம் அதிபதி அவர கல்யாணம் ஆகாது. இந்த விதி நான் சொல்லக்கூடிய விதி 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி 6 8 12 போனாலும் சரி, நீசம் விட்டாலும் சரி, திருமணம் ஆகுது அடிது, கல்யாணம் பண்ண முடியாது, தொட்டு கூட பார்க்க முடியாது. இதுதான் எங்களுடைய சுகநாடி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விதி. எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குரு என்னங்கிறாரு, சத்திய முழுக்க சுகநாடியே யோசிச்சு சத்திக்கிறேன். 2000 ரூபாய் சொல்லிக்கிறேன். 2000 சுகநாடி என்ன ஜோதிட சிகாமணி இருக்குது. 1500 ஜாதகம் கட்டம் போட்டு 1500 பாடம் எழுதி பேர் கொடுத்து படிக்கல. நான் போனீங்க சுகநாடி என்ன ஜோதிட சிகாமணி ஒரு நூல் இருக்குது, அதுல 1500 கட்டம் போட்டுருக்கான், 1000 ஜாதகம் போட்டுக்கிறான், அதுக்கு பாடம் கொடுத்துக்கிறான், தனி விளக்கம் கொடுத்துக்கிறான். அதுல இருந்து எல்லாமே எடுத்தது. நான் எடுக்கல எடுத்து எனக்கு சொல்லி கொடுத்தேன், எடுத்து கொடுத்துருக்கேன். அதை வந்து எடுத்து யார கொடுத்துக்கிறாரு. இது முழுமையா சத்துக்கு யார சொன்ன மாதிரி சத்துக்கு சொல்லிக்கிறாங்க. நீலகண்டன் நம்பர் தரேன், யாருமே தனியா போய் நீலகண்டன் சினிமா நடிகர் கேட்டுங்க. இப்ப நீ கேள்விப்பட்டிருக்கா சினிமா நடிகா அவசியமே இல்ல. எப்படி சரி சரி சாந்தம் நடிக்கிற பாத்துக்கிறியா? அவன் ஜரவண்ணா இதெல்லாம் முடிஞ்ச தெரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த மாதிரி ஒரு விதியை எடுத்து அப்ளை பண்ணணும். அந்த விதியோட தான் சேர்த்து சோசியம் சொல்லணும். என்னைக்கு விதியெல்லாம் எடுத்து அப்ளை பண்றீங்களா, விதியோட பலன் மட்டும் இது உண்மை. இந்த மாதிரி எடுத்து பேசலாம். அப்ப ஒரு சினிமா நடிக்கணும் அப்படின்னா
எந்தெந்த கிரகம் எந்தெந்த பாவ தொடர்பு இருக்கணும். இப்ப ஒரு சினிமா நடிக்க போறாருங்க. இப்ப திருச்சியில நம்ம ரமணாபுரத்துல முதலமைச்சர் நடிச்சார் பேர் என்ன பேரு? ரவிச்சந்திரன். திருச்சியில கணவனும் மனைவியும் பைய எடுத்துக்கிட்டு காய் மாறிட்டு வராங்க. காய்கறிலாம் வாங்கிட்டு போறாங்க. வாங்கிட்டு போது ஒரு ஆள் ஒரு கீழே போட்டு ஒரு சோசியம் பார்த்து இருக்கிறாங்க. சரி, இவரும் போய் என்ன பண்றாருன்னா ஒரு சாதத்தை கொடுத்து பாக்குறேன். அவர் சொல்றாரு, இன்னும் ஒரு மாதத்துல நீ சினிமா நான் போறேன். இது உன் மனைவி எனக்கு ஆமானு இந்த மனைவி விட்டுட்டு ஒரு மனைவி கட்டி அது குழந்தை போறதான். ஆனா கடைசி மனையோட தான் வாழ்வேன். இந்த மனையோட தான் வாழ்ந்து எனக்கு சொல்லிட்டேன். அதே மாதிரி ஒரே மாதம் கழிச்சு சினிமா நடிக்கிறானு அங்க ஒரு கல்யாணம் பண்ணாரு, குழந்தை கூட பண்ணாரு. ஆனா இந்த மனைவி கொடுத்து தான் கடைசியில் பண்ணாரு. இது உண்மை. அப்ப அந்த சொன்னார்ல திருச்சியில் சோதியா சினிமா நடிக்கிறது. சினிமா நடிக்கிறதுனா என்ன விதி வேணும், என்னென்ன பாவம் தொடர்பு போகணும், என்னென்ன கிரகம் இருக்கணும், இப்படியே ஆக சுக்கரம் இப்படியே சொல்லிட்டு சினிமாவுக்கு என்னென்ன பாவம். இப்ப சினிமா என்ன ஆட்டம் நேசல கிழமை 3 கை 9 பாவம் காலு காலு தானே 9 12 பாவம் கூட அங்க எங்க இருக்கு 9 பாவம் 12 பாவம் உடல் அங்கதான் பாவம் 9 பாவம் இருக்கு. அந்த 3, 9, 10 ராகு தொடர்பு வந்து சினிமா நடிப்பாங்க. இதை வச்சுதான் சொல்ல முடியும். இதை வச்சுதான் சொல்லிட்டு சினிமா நடிக்க ஆகுவான், சினிமாவுக்கு போவான்னு சொல்ல முடியும். இந்த தொடர்பு இல்லாமல் நீ இப்ப எப்படி சினிமா நடிக்க சொல்லுங்க? 3, 9, 10 ராகு. ராகுன்னு என்ன? கேமரா. ராகுன்னா கேமரா, ஒளி. சினிமா அந்த காலத்தை பார்த்தோம். இந்த ஒளி இருக்குல்ல, அந்த அர்த்தம் இந்த ஒளி தான். இதுதான் ராகு. இது இல்லாம எவனை சினிமா நடிக்க முடியாது. இதுல 3, 9, 10 ராகு ஆட்சி உச்சம் பெற்று வந்து பர்சன்டேஜ் போடணும். பர்சன்டேஜ்ல 100% தான் சினிமாவில் கதாநாயகன் ஆகுவான். இப்பங்க என்ன ஒரே விஷயத்த நீ பேசுன எப்படி சொல்றது? இப்ப ஒரு கிரகம் ஆட்சி வீட்டில் வந்தா என்ன பலன், உச்ச வீட்டில் வந்தா என்ன பலன், பர்சன்டேஜ் போடணும். இன்னொரு வீடு இருக்குது மூலத்துக்கு வேணும்னு. ஆட்சி வீட்டுக்கு பலம் அதிகமா, உச்ச வீட்டுக்கு பலம் அதிகமா, மூலத்துக்கு வேணும் அதிகமா பண்ணி சொல்லு. அப்ப நீ சினிமா சரவணா சேர்ந்து சொல்லுவ. சிங்கங்கிற படத்துல சிங்கங்கிற படத்துல பக்கத்து காட்டுக்காரன் சண்டை பண்ணி சேர்த்து கட்டி பிடிச்ச மொட்டையா அவர்தான் அவரு சேலம் வந்தாரு. என்னை கூட்டு போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல பிரியாணி கொடுத்தாரு. நீங்க இந்த அவசரம் பாருங்க. ஆட்சிக்கு என்ன பர்சன்டேஜ் கேட்டுங்க. இதெல்லாம் இத இந்த மாதிரி மாநாட கூட்டத்துல 200 மீட்டிங்களை 200 சொல்லிருப்பேன். இவரு கர்நாடகம் தெரியும், அவருக்கு தெரியும், அவர் கூட இருக்கிறார். இதை நீங்க கணக்கு எடுக்க மூலத்திரிவானத்துல ஒரு கிரகம் இருந்தா 125%. இந்த கணக்கு வேணும். சோப்பை வச்சிருக்கணும். மீனா ஒரு படத்துல பாட்டு பண்ண சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கிறேன், வறுத்த கோழி போட்டு வறுத்து வச்சிருக்கேன், குடிச்சா அதை திட்டல என்ன திட்டா சரக்கு வச்சிருக்கணும். மூலத்திரிவானத்துல கிரகம் தான் 125%. அப்ப இந்த மாதிரி பழமெல்லாம் வச்சிருக்கணும். அதே மூலத்திரிவானத்துல 6க்கு 12 போனா, அதே 6க்கு 12 போனா 0.1 தான் அதிகமா கிடைக்கும். இப்ப எல்லாம் விளக்கமா எடுத்து வச்சுக்கணும். அப்பதான் நீங்க வந்து யோசிக்கணும். ஒரு ஜாதகத்தை கட்டம் போட்டு கணிக்கும் போத என்ன லக்கணம் பாத்துக்கணும். அது மட்டும் ஓடிட்டே இருக்கணும், கணிச்சுட்டே இருக்கணும். இது வந்து மேச லக்கணமா, இதுக்கு மாரகாதிபதி சுக்கரனா, பழனி பூரம் கிரகம் இருக்குல்ல, அந்த கிரக காலம் கொள்ளும். அப்படி எடுத்துக்கணும். அப்ப இந்த லக்கணத்துக்கு 2 7ஆம் அதிபதி 7ஆம் பார்ட்னர்ஸ். நீங்க மனைவி மட்டும் தான் பார்த்துக்கலாம். நீங்க எல்லாமே எனக்கு பார்ட்னர் தான். எல்லாருமே மாநிலத்துக்கு தான் பார்த்துருக்காங்க. 2 7 புரியுதுங்களா? சாதாரணமா திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாருமே மாநிலத்துக்கு தான் பேசுறாங்க. ஆனா
உங்ககிட்ட சொல்ல முடிக்கிறாங்க. விஷயம் இதுதான். புரியுதுங்களா? அதிகமா மாரகாசனம் பாரசாசனம் தான் பேசுறாங்க. ஆமா. ஆனா அவங்க சொல்லும் போது பயப்படுறாங்க. சோசின்னு பார்க்க வேண்டாது. எதுக்கு பயப்படா? உள்ள வந்து கூத்தோட ஒரு 10 ரூம் ராஜாவாக்க போடுறான். அவன் மேலே உள்ள ராஜாவை நடிக்கிறான்ல, ராஜாவன் நடிக்கிறான், கோமாளியா நடிக்கிறானா? சோசிக்கான வந்தாச்சு இல்ல, அந்த சோசிக்கார மேல பேசினான் இல்ல, பேசக்கூடாது. அது போல மேசலக்கணமா. ஆனா கட்டம் போடும் போது இன்னொருங்க என்கிட்ட சாப்ட்வேர் இருக்குதுங்க. நான் சாப்ட்வேர்ல வந்து போட்டு டைப் பண்ண நான் கையிலே தான் போடுவேன். அது வச்சிருக்கேன், சொல்ற கொடுக்குறேன். இந்த சாப்ட்வேர் கையில போடுவேன். லக்கணம் போடும் போதே மேச லக்கணம் பழனி பூரத்துல ஏதாவது கிழங்குதான் இல்லாத இருக்கணும்னு நான் வேண்டிட்டு தான் பார்ப்பேன். சத்தி சொன்னால மனதில் நான் இல்லாத இருக்கணும், சத்தியமா இல்லாததான் நல்லா இருப்போம் அப்படியே ஒரு எண்ணத்தை தான் பார்ப்பேன். அது இருக்க என்ன பண்றது? அந்த கிழங்கு இருந்தா அதை கொல்லும் வச்சுக்குவேன். இப்ப சிரம சந்திரன் குரு தான் மாரகம் இருக்குதான் பார்க்கணும். சரி, என்னன்னா அது திசை ஏதாவது தொடுது. இப்ப வயசு என்ன இருக்கு? 45 வயசு ஜாதகம் பாக்குறாரு. இந்த ஜாதகம் கல்யாணத்துக்கு பார்ப்பானா? 49 கூட பார்ப்போம் கல்யாணத்துக்கு. அந்த ஜாதகம் கல்யாணம் இல்லைன்னு சொல்லுது. இப்ப இதுல கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. ஏன் கடை 7ஆம் அதிபதி 3ல இருந்தாலும் சுக்கிரன் யாரோட காலில் இருக்குது? ராகு காலில் இருக்குதுங்க. ராகு 5 இருந்துச்சா? 7 5 தொடுதா? சத்தியம் இதானே 7ஆம் அதிபதி 7 5 தொடுதா? இந்த ஜாதகம் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம். அது எந்த விதமா ஏன் இதுதான் 7 5 தொகுப்பு. 7ஆம் அதிபதி சுக்கிரன் ராகு 5ல. அப்ப 7 5 தான் தொடர்பு. நீங்க 7 5 தொடர்புனா சூரியனும் சுக்கிரனும், இந்த சூரியனும் சுக்கிரனும் ஒரு வீட்டுல இருந்து விட்டா 7 5 தொடர்பு இல்லைங்க. 7ஆம் அதிபதி 2 லட்சத்துக்கு 5 இருக்குது. அதுதான் 7 5 தொடர்பு, லவ், காதல். இப்படிதான் எடுத்துக்கணும். நீ இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அழகா சொல்லலாம். இப்ப என்னுடைய ஆராய்ச்சி பண்ணும்போது கல்யாணம் ஆயிடுச்சு, யாரும் கல்யாணம் ஆயிடுச்சு, சண்டை பேச பொருளாதாரத்தை அது பேசும், அம்மால பேசும், இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொன்னோம். ஆமான்னு இப்படிதான் ஒரு ஆய்வு பண்ணி ஜோசியம் எடுத்துக்கணும். இந்த என்னுடைய முறை வந்து தென்னார் சொன்ன மாதிரி உங்க பழங்கால நூல் இருக்கும். எங்க நூல் இப்ப நான் சுகநாடி என்ன சொல்றேன்ல, அது நான் கொடுத்துதா இல்ல என்னுடைய பாண்டியராஜனா அவருக்கு கொடுத்தாரா? அவங்க எடுத்து படிச்சாங்க, அதெல்லாம் விலகிட்டாங்க, அதெல்லாம் தான் நம்ம சொல்லி தராங்க. எப்படி அப்ப யாருமே கண்டுக்காம முடிக்கல. ஆதி ஏதாவது நூல் தான். இந்த நூல் வந்து 1905 வெளியே வந்துருச்சு. அப்ப இன்னைக்கு எத்தனை வருஷம்? 120 வருஷம் ஆகுது. 120 வருஷமா பிரகாரத்துல இருக்குது. அதை போய் தென்னர் சொன்ன மாதிரி எடுத்து நோண்டி நோண்டி படிக்கணும். யோகா அதிகமா படிக்கணுங்க. சுகநாடி புக்க வந்து அவர் எத்தனை வருஷம் சொல்லிருக்காரு? அட்லீஸ்ட் அவர் சொல்றது குருடாவா ஒரிஜினல் புக் வாங்கி பார்க்க மாட்டாங்க. புக் வாங்கி படிக்கிறதுக்கு வேண்டாமா? இன்னொன்னு போனீங்கன்னா யூடியூப் நம்ம வந்து கூகுள்ல போயிங்க சர்ச் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் இப்ப சொன்னாரு அந்த புக் வந்துடும். நாங்க 2 நாளைக்கு முன்னாடி நானே சத்ய நவசாத்து ராமெல்லாம் ராஜாவோட கல்யாணத்துக்கு போயிருந்தோம். சத்ய வந்து ஒரு குரூப்போட எடுத்தாரு. இப்போ சத்யோட போட எனக்கு அனுப்புனேன். சத்ய பேசி வாய சொல்லி விட்டாய். அந்த குரூப்ல போட பாத்தீங்களா? வாய் பேசி சொல்லி போட்டு விட்டுறாங்க எல்லாமே. சத்தியம் ஏன்னா இப்படி ஒரு ஆப் இருக்குதாங்க இருக்கு. சத்தியம் பண்ணேன் ஒரு செகண்ட்ல எல்லாம் வந்துடும். நீங்க என்ன புக்கு வேணுமே கூகுள்ல போயிட்டு அந்த புக்கு பேர் சொல்லுங்க, உங்களுக்கு அப்படி வரும். அதையாச்சும் படிங்க, அதையாச்சும் படிங்க. உங்களுக்கு வேணுமா சொல்லுங்க. வந்துருது. நானு இந்த மாதிரி கூகுள்ல சர்ச் பண்ணி 50 புக்கு பைண்டிங், ஒரு புக்கும் 500 600 கொடுத்து எடுத்து வச்சுக்கிறேன். நான் எல்லா புக்கையும் படிப்பேன். எல்லாத்துலயும் என்னென்ன கருத்துக்கு தான் வாங்கி உள்ள வச்சுக்கேன். எப்படி இந்த மாதிரி நிறைய படிச்சு நிறைய மீட்டிங்ல சொல்றத காதல கேட்டு எல்லாம் வாங்கினா மட்டும்தான் நம்ம சோசியல் ஆக முடியும், சோசியல் ஆக முடியும். உதாரணமா சொல்றேங்க, இப்ப இவருக்கு நீங்க எப்படி சொல்றேன், சந்திரன் யார் கால இந்த புதன் கேக்குதா?
ஒண்ணு வேண்டாம். இந்த புதன் என்று கெட்டு போச்சா, மூன்றாம் பாவம் என்ன சொல்லி உடம்புல இதானே இதானே இந்த கை இப்படி வரைக்கும் இந்த உள்ளியும் தோட்டம் வச்சுங்க. உங்களுக்கு சோழற வலி இருக்குதானே, எனக்கு சோழற வலிச்சுக்கிட்டே இருக்குங்க, சோழற வலி இருக்குதுங்கிற, கழுத்து வெளி சோழற இந்த உள்ள தொண்டை இது எல்லாமே இருக்குங்க. மூன்றாம் பாவத்துல இருந்த பாவம் கெட்டு போயிட்டா அதுல மூன்றாம் பாவத்துல இன்னொன்னு சொல்லலாம், எழுதுறோம் இல்லைங்க எழுத்து. அது மட்டும் இல்ல ஸ்டாட்மெண்ட்ஸ் ஒரு எந்த பாவத்துல இருக்குதோ அந்த கிரகம் கெட்டா அந்த பாவத்துடைய காரகத்தை எல்லாம் கெடுக்கும். அத்தனை பாண்டு பத்திரம் எல்லாத்துலயும் கெடுக்கும். இது ஆண்டு தினமே சொல்லுவாங்க நீங்க. ஆனா நீ பாத்துக்கிட்டு போடா சத்தி சொன்ன மாதிரி அவன் தலையிலிருந்து மாட்டித்தானே ஆகணும். இதை மாத்தலாம் முடியாது. அது நீங்க வந்து ஒரு பத்திரத்துல போய் மாட்டணும்னா மாட்டிதான் ஆகணும். 25 லட்சம் ரூபாய் பக்கத்து தொட்டித்துல இருந்து ஒரு இருந்தாரு பக்கத்து வீட்டுக்காரன் 25 லட்சம் ரூபாய் போலி பத்திரத்தை கொடுத்து வாங்கிட்டு போயிட்டான். ஏமாந்து போயிட்டாருங்க, போலி பத்திரம் போயிடுச்சு. அது மாதிரி உங்களுக்கு மூன்றாம் பாவம் கெட்டு போயிடுச்சுன்னா போலி பத்திரம் தான் நீ கைது போட்டு பணத்தை கொடுத்து ஏமாறுவீங்க. அதெல்லாம் மூன்றாம் பாவம். மூன்றாம் பாவம் தான் எழுத்து, பத்திரம், பேனா, கவிதை எல்லாமே இருக்குது. ரஜினிக்கு கலைஞருக்கு புதன் எங்க இருக்குதுங்க, 10 தான் புதன் 10 இருந்தா கவிஞன். நீங்க அது இப்ப நான் சொன்ன நட்சத்திர சார் எதுவுமே பார்க்கணும் செக்ஷுவல் இருக்குல்ல, புதன் 10 கவிஞங்க எழுத்தாளருங்க. எங்க எங்க தொட்டு பெரியசாமி எல்லாமே பாடுபட்டு வருங்க. புதன் 10 வந்தா கவிஞன் எழுத்தாளர் கவிதை போடுவாங்க, பாட்டு போடுவாங்க. இது கான்செப்ட் சத்தி சொன்னது. அதுக்கு மேல உள்ள போய் நட்சத்திரத்தை ஆராய்ச்சி பண்ணா எந்த லக்கணமா 10 புதன் தான் கவிஞன். அது கெட்டு போச்சா கெட்டுலயே அப்புறமா உள்ள ஆராய்ச்சி பண்ணலாம். இப்படி ஆணித்தரமா இந்த 12 பாவகாரகம் 9 கிரககாரகம் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுங்க. அதே மாதிரி ஆர்கேடு பஞ்சாயத்து லவனிய பதிப்புக்கும் அந்த பஞ்சாங்கத்தை வாங்கி பின்னாடி கொடுத்துருக்கான். சூரியனுக்கு காரகம் என்னன்னா 9 கிரகம் காரகம் என்னன்னா அப்படின்னு கொடுத்துக்கிறான். 142வது பக்கத்தில் எழுதுங்க லக்கண பலன் கொடுத்துக்கிறாங்க. 99% ஐயோ ஜாதகத்தை முடிச்சுட்டான். யாருக்கு லவனிய ஆர்கேடு பஞ்சாயத்து 142 பக்கம் எடுங்க. 12 லக்கணத்துக்கு பலன் கொடுத்துக்கிறான்னு இல்லையா, அதுல எப்படி சாவன்னு கொடுக்குறான்னு இல்லையா, எந்த வயசுல சாவன்னு சொல்லி எல்லாம் கொடுக்குறான். நான் இதை 1000 மணி சொல்லியிருக்கேன். இந்த 142 பக்கம் படிங்க, அந்த கிரககாரத்தை படிங்க, சோசியம் வந்துருங்க. இருக்கிறது பஞ்சாங்கமே போதுங்க. பஞ்சாங்கத்துல இருக்குது எல்லா விஷயம். அது இதுல ஒண்ணு இருக்குது, இதுல ஒண்ணு இருக்குதுங்க. இந்த பகுதியை வச்சு சோசியம் சொல்லிவிடுவான். இந்த பகுதியை வச்சு நீங்க சோசியம் அழகா சொல்லலாம். சார் யாராருக்கெல்லாம் சீனிவாச பஞ்சாங்க இருக்குத 123 பக்கம் எடுத்துக்கங்க. இது எடுத்து ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த பாவத்துல இருந்தா என்ன நன்மை இதை வச்சு சொல்லுங்க. சூரியனா எந்த பாவத்துல என்ன வழி, எந்தெந்த பாவத்துல பணம் கொடுக்க, இந்த 9 கிரகத்தை கொடுத்துக்கிறாங்க இல்லையா, இதை வச்சு சொல்லலாம். அதுக்கு மேல நட்சத்திரம் உள்ள போங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரி பஞ்சாங்கத்துல ஆர்காடு பஞ்சாங்கத்துல அதை கொடுத்துருக்காங்க, இதுல இதை கொடுத்துருக்காங்க. இதை வச்சு வச்சு நட்சத்திரத்தை உள்ள போய் ஆய்வு பண்ணி சொன்னீங்கன்னா சாதகம் பார்க்க வந்து கேட்டு ஆமானதான் பின்னாடி போகணும். அவங்கள மறுத்தெல்லாம் பேச முடியாது. அப்ப ஜோதிட விதியை 100% சோப்பு கொண்டாந்துருங்க. அப்பதான் விதி வெல்லும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் பொறுமையா இந்த சுதநாடி பேசுறதுக்கு வாய்ப்புகள் செத்துக்கும் பொறுமையா கேட்ட உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.